மோடி கா பரிவார், மோடி கா கேரண்டி. இப்போ நீ மோடி கான்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்து வைப்பான் வாயில. இன்னொரு வாட்டி திறந்தினா அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பாக இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான். இனிமே மோடி கா பரிவார், மோடி கா கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும். அடங்கம்மாடே சொல்றது ஒன்று வாய் இருக்குமாடா, சொல்லலாமா? இப்போ ஒரு அக்கா ஆந்திராவுக்கு போய் அமித்ஷா கூப்பிட்டு காதில் 2 அறை வச்சு அமைச்சிருக்கிறான். மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும். பழமொழி இருக்கா இல்லையா? நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம்? ஆயித்துன்னா போவோம். வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்ட மேனியை திட்டுறான் ஒரு பிஜேபிக்காரன். தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார், அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார். நான் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல, தம்பி ஏறி விட்டார். இப்போது 2 லட்சம். இப்ப வாயில் என்ன வைக்கிறது? இங்க ஒழுங்கா தேர்தல் நடக்குது, நீட்டு தேர்தல். இங்க யாரும் தப்பு பண்ணல, அங்க இருக்கிறவங்க தப்பு பண்றான். 1 வாரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை குத்துறான். அறிவில்லாதவங்க தேர்ந்தெடுத்து டாக்டர் வந்தா நம்மளாம் வாழறதா சாவறதா? அண்ணாமலைன்னு ஒருத்தன் இருக்கான், எங்க அக்கா பிள்ளை. சில பிள்ளைங்களாம் பார்த்துருக்கீங்களா? 5 பிள்ளை போய் எங்கள் ஆத்தா 10 பிள்ளை பெற்றுச்சு. 10 விதமாக இருக்குமா? அது எங்கள் அக்கா பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அது ஒரு அறாத்தல் பிள்ளை. தேர்தலுக்கு அப்புறம் இங்கே சொன்னார் பார் நம்ம ஆள், தேர்தலுக்கு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காராம். அடங்கம்மாடே சொல்கிறது ஒன்று வாய் இருக்குமாடா, சொல்லலாமா? இந்த கட்சியில் கட்சி காணாமல் போகணும்னு சொன்ன எல்லாரும் அவன் காணாமல் போய் அவன் செத்த அவன் சாவை எடுத்து அவனுக்கு சமாதி கட்டின கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுகவை தவிர வேற யாரும் இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதி கட்டின ஒரு தலைவர் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர். இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷா கூப்பிட்டு காதில் 2 அறை வச்சு அமைச்சிருக்கிறான். மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும். அங்கே இங்கேன்னு வாயை திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா. அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது பார்த்து இன்னைக்கு பார்த்து எங்கள் அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீக்கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம்? ஆயித்துன்னா போவோம். இதை எவனாவது பிஜேபியில் கேட்பானா? புது மேடை, சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உக்காந்துக்குது. அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது. வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்ட மேனியை திட்டுறான் ஒரு பிஜேபிக்காரன். இந்த கட்சி பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா? நாங்கள் பொம்பளையை அவமானம் பண்ணுற கட்சி. எந்த ஊரில் போய் சொல்கிறது? நியாயமா? நம்ம ஊர் பொண்ணாச்சே, நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே, 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா. 2 ஸ்டேட்டுக்கு, பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு. அங்கேருந்து இங்கே பறக்கலாம், இங்கேருந்து அங்கே பறக்கலாம். பங்களா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்லை, அங்கே கேட்டு அங்கே 50 போலீஸ் நிற்கும், இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும். கிளம்புனா போலீஸ் கிளம்பிக்கும், இறங்குனா போலீஸ் இறங்கிக்கும். இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு தென் சென்னையில் வந்து நின்றுச்சு. எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா? தமிழச்சி தங்கப்பாண்டி. அது தேர்தலில் சொல்லுது. தமிழிசை அக்கா. அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு, அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராரு. அது மைக்கு பிடிச்சி சொல்லுது, தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார், அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார். நான் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல, தம்பி ஏறி விட்டார். இப்போது 2 லட்சம். இப்ப வாயில் என்ன வைக்கிறது? சொல்லுமா? சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும். அது சொல்லுது. இன்னொரு 2 நாளைக்கு முன்னாடி 40 ஜெயிச்சுன்னா பிரயோஜனம், 40 காது அறந்த ஊசி. நல்லா 40 காது. நீ டாக்டர் தானே படிச்சிருக்குது. அது காது இல்லாத ஊசியில் தானே ஊசி போட முடியும். காது இருந்தால் அதில் மருந்து ஏற்ற முடியுமா?
அது கூட தெரியல, இது டாக்டர் படிச்சிருக்குது. 40 ஜெயிச்சுன்னா புண்ணியன்னு கேட்டீங்கல்ல. பார்லிமெண்ட்ல ஜெயிச்சு வந்தார்ல நரேந்திர மோடி. எங்க தாத்தா அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவம்னாங்களே, அந்த தாத்தா எழுதினார்ல அரசியல் சாசன புத்தகம், அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் கொடுத்தான் பார். அது தாண்டா இந்த 40 பேர் செஞ்ச சாதனை. அரசியல் சட்டத்தை மாற்றுவேன்னவன, அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவன, அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே. இதுதான் இந்த 40 திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை. இனிமே நீ வாலாட்டுவியா? மோடி கா பரிவார், மோடி கா கேரண்டி. இப்ப நீ மோடி கான்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்து வைப்பான் வாயில. இன்னொரு வாட்டி திறந்தினா அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பாக இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான். இன்னும் நீ திறந்தன்னு வச்சுக்க, அவன் தான் பவன் கல்யாணம் அவன் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்கே மகாராஷ்டிராவில் தம்பி 2-3 தான் சொல்லிட்டு போனான். அவன் துரோகத்துக்கு மொத்த உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன். அப்புறம் அஜித் பவார், ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பிள்ளைய பெற்று போட்டு போகிறான் அவன். அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கா, மோடி வாய் கிழிஞ்சிடும். இனிமே மோடி கா பரிவார், மோடி கா கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும். ராமரை அவங்க அடிச்சிட்டார். ராமரை இவங்க தூக்குனானுங்க. ராமரை கூப்பிட்டு கணத்திலே வச்சார். ராஸ்கல் ஓட்டு கேட்க என் பேரா கிடைக்குது, நீ ராமர் கோயில் இருக்கிற ஊர்லேயே தோத்து போயிட்டானு. அக்னிபாத் திட்டம் வந்ததா இல்லையா சாமி? அக்னிபாத் திட்டம் நம்ம சொன்னோம்ல. ஒரு நாட்டிலம்மா நம்ம வீட்டில் யாருன்னா இராணுவத்துக்கு போயிருந்தா அந்த கஷ்டம் தெரியும். ஒரு பையன் அவனை இராணுவத்துக்கு ஏன் அனுப்புறான் தெரியுமா? அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல, அது இராணுவத்துக்கு போய் செத்து போச்சுன்னா பணம் வரும், அதில் ஒரு வேலை வரும், அந்த குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்றதுதான் இராணுவம். உயிர் போனாலும் பரவாயில்ல தானே போறான். அதுக்கு போனா என்ன பண்ணான்? அந்த 10 வருஷத்துல 4 வருஷம்தான் அக்ரிமெண்ட்டான். இப்போ நம்ம பெருக்கிற வேலைக்கெல்லாம் போகிறோம்ல, அந்த குப்பல்றதெல்லாம் வராம்பார் வண்டி தள்ளிக்கின்னு, வேலை ஓடனா வச்சுக்கோ, ஓனான்னா தேய்ச்சிடுவான். அது மாதிரி இராணுவத்துக்கு 4 வருஷம்தான் கேரண்டி, பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னான். நாளே ஜெயிச்சு பதவி கூட ஏற்றுக்கல நரேந்திர மோடி. நிதிஷ்குமார் இருக்கார்ல, பீகாரில், அவர் சொல்லிட்டார் அந்த அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணு, பொது சிவில் சட்டம் பண்ண முடியாது. இப்போ என்ன கதை? வாழை அப்புறம் சுருட்டி சொருக்கு போய்க்குது பார், அது உள்ள போட்டுன்னு பொத்தின்னு உட்காந்தா 5 வருஷம் இருக்கலாம். இல்லை பட்டேர்னு கன்னத்தில் அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் தளபதி யாரை கை காட்டுறாரோ அவன் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தது யார்? இந்தியாவுக்கே வழிகாட்டினது யார்? எல்லா ஸ்டேட்லையும் தேர்தல் நடந்தது, எல்லாத்துலேயும் ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சிருக்கான். இங்க வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசக்கூடிய சக்தி என் தலைவன் தளபதியை தவிர வேறு எவனுக்கும் இல்லை. இன்னைக்கு 72 வயசு எங்க அண்ணன் தளபதிக்கு. அவரை பார்க்குறீங்களா? காலையில் கன்னியாகுமரி, மத்தியானம் மதுரை, சாயந்தரம் திருச்சி, நைட்டு சென்னை, விடிய காலில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயின்னு பார்க்கில் யாருன்னா போய் பார்ப்பார். இது எவனையாவது 72 வயசில் ஒருத்தனால முடியுமா? எவனாலேயும் முடியாது. ஏன் அந்த யமனாலேயும் முடியாது. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதியால் முடியும். ஏன் தெரியுமா? அவர் பிறந்த வருஷம் 1953, அவர் கருவான வருஷம் 1952. 1952 தான் பராசக்தி படம் வந்துச்சு. அந்த படம் 1 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு இல்லையா? அப்போ கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவை வாங்கி, கடையில் விற்கிற மையை வாங்கி தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு நரேந்திர மோடிக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி எங்கள் ஆயா இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்று போட்டிருக்காரு. அது கேட்டால் என்ன சொல்கிறான்? கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்ப நிதியா கேட்குறான். அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்?
நாங்கள் எதனா பண்ண முடியுமா? ஏம்மா நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுறோம்மா, பொண்ணுக்கோ புள்ளிக்கோ பண்ணுறீங்க, பண்ணால் 6 மாதத்தில் என்னம்மா கேட்பீங்க? கேட்பீங்களா? கரெக்டாக சொன்னம்மா, நீ தாம்மா பதில் சொன்ன. இல்லைன்னா என்னம்மா பண்ணுவோம்? அவனை கிண்டல் பண்ணுவோமா இல்லையா? நாம அப்பள ஒன்றும் இல்லையா கேட்போமா இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணா புள்ள பிறக்கணும், இது சட்டம். எங்க வீட்டுல எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, புள்ள பிறந்தது, அதனால வாரிசுக்குது. வாரிசு இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா, எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சுக்காதீங்கன்னு சொன்னா தப்பாமா? சொல்லு. வாரிசு இருக்குது, புள்ள பிறக்குது, அதனால அரசியலுக்கு வருது. காமராஜருக்கு இல்ல, அண்ணாவுக்கு இல்ல, எம்ஜிஆருக்கு இல்ல, ஜெயலலிதாவுக்கு இல்ல. இல்லன்னா எங்களை பார்த்து ஏன்டா ஆட்சின்னு சாவறீங்க? இருக்குது. பொடுத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கிறோம், அரசியலுக்கு வருது. இப்ப சொன்னாங்கல்ல எல்லாரும், எங்க தாத்தா கலைஞர் இதெல்லாம் செஞ்சா, எங்க அண்ணன் தளபதி இதெல்லாம் செய்யறார், எங்க அண்ணன் உதயநிதி அதையும் தாண்டி செய்வார். சொல்றோமா இல்லையா? அந்த சக்தி உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? இப்ப நீட் தேர்வு ஒழியணும்னு போராடுறோம். வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் செத்து போறாங்க. கலைஞர் ஐயா வீட்டு புள்ள எதனா டாக்டர் ஆச்சா? என் புள்ள என் புள்ள ஆவணம் தான் இருக்கிறோம். புரியுதா அவனுக்கு? இங்க ஒழுங்கா தேர்தல் நடக்குது, நீட்டு தேர்தல். இங்க யாரும் தப்பு பண்ணல, அங்க இருக்கிறவங்க தப்பு பண்றான். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை கொடுத்துறான். காலி பேப்பரை பில் பண்ணி கொடுத்தா போதும், அப்புறம் போய் பதில் எழுதலாம். அறிவில்லாதவங்க தேர்ந்தெடுத்து டாக்டர் வந்தா நம்மளாம் வாழறதா சாவறதா? இதுக்கு விடை காண வேண்டும். இப்போ ஓரளவுக்கு தமிழ்நாட்டில இருந்து அப்படியே வடநாட்டு வரைக்கும் போயிடுச்சு அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை கண்டிப்பா தீரும். நான் என்ன கேட்குறேம்மா, எல்கேஜி யூகேஜி இல்லையா, அதுக்கப்புறம் 12 வருஷம், 12 2 14 வருஷம், 14 வருஷம் புடுங்காத படிப்பை அவன் ஒரு 3 மணி நேரம் வைக்கிற தேர்தலில் தெரிஞ்சுக்கோனா, அப்போ 14 வருஷம் படித்த படிப்பு வேஸ்டா? இதை உணரணுமா இல்லையா? அதனால தான் நாங்கள் சொல்றோம், இது +2 மதிப்பெண் அடிப்படையில் நீட் தேர்வை ரத்து செய்யி. அது வானான்றோம், கேட்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் பல இருக்கு. இப்படி சிந்தித்து யாராவது செயல்படுறானா? இப்போ பார்த்துங்க, வேலைக்கு போனா கோச்சிங் சென்டருக்கு போகணுமா இல்லையா? கோச்சிங் சென்டருக்கு போகணும். கோச்சிங் சென்டருக்கு போனால் பணம் வாங்கணுமா இல்லையா? அதுக்கு தான் தளபதி என்ன சொல்றார், நான் முதல்வன் திட்டம், அந்த கோச்சிங்கையும் நானே தருகிறேன், உன் பிள்ளையும் வேலைக்கு அனுப்பு. அவன் வேலை போய் சம்பாதிச்சான்னா ஓகே. பொண்ணு காலேஜ் டிகிரி முடிச்சான்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சா அவ குடும்பத்தை அவ பார்த்துட்டு போறா. இப்படி நாங்கள் பணம் கொடுப்பதை பிச்சை என்று விமர்சித்தார்கள். நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறத பிச்சைன்னு சொன்னாங்க. சொன்னவர்கள் இன்று இல்லை, கொடுத்த நாங்கள் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு தீர்மானம் சொல்லுகின்ற எஜமானர்கள். உங்களை நம்பித்தான் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் உழைக்கிறோம். உங்கள் வாழ்வு உயர்ந்தால்தான் இந்த தமிழ்நாடு உயரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் தான் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை கொண்டு வந்த இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா கலைஞரை விட்டால் வேறு எவனுக்காவது தோன்றியதா? நான் சொன்னேன், ஆரம்பத்திலிருந்து சொன்னேன்ல, சாதாரண கல்யாணத்தில் ஆரம்பிச்சு சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் சொன்னேன்ல, அதோடு விட்டாரா? ஆணையம் பொண்ணுங்க வாழ வச்சார், வேலை இல்லாதவங்க வேலை கொடுத்தார். இதை தாண்டி சொல்லுவோம்ல, அதோ போறாம்பார் நொண்டி, சொன்னமா இல்லையா? அதோ போறாம்பார் டப்புக்கு, அதோ போறாம்பார் டப்சா கண்ண, சொன்னமா இல்லையா? அவனெல்லாம் கூப்பிட்டார். நீ நொண்டி இல்லடா, நீ ஒன்றரை கண்ண இல்லடா, நீ டப்சா இல்லடா, உனக்கும் நான் ஒரு பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தானே. அதை தாண்டி சொன்னோம். அதோ போறான் புட்ட, அதோ போறான் 9, சொன்னமா இல்லையா? அவர்களை கேவலப்படுத்தினோம், அவர்களை வாழ வைத்தோமா? அவர்கள் வாழ்வுக்காவது ஏதாவது உதவி செய்தோமா? எதையுமே செய்யல. ஆனா அவனெல்லாம் கூப்பிட்டார். எவெல்லாம் சமுதாயத்துல ஒதுங்கி இருக்கானோ, எவெல்லாம் கேவலப்பட்டானோ அவனெல்லாம் கூப்பிட்டு, நீங்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க வாங்க, உங்களை இனிமே எவனும் பொட்டன்னு கூடக்கூடாது, உண்மை எவனும் 9ன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஒரு அழகான பேர் வைக்கிறேன், அந்த பேர் தான் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். ஒரு காலத்துல நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், திருவத்தூர் ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு பக்கமா. அந்த ஸ்டேஷன்ல நம்மலாம் போய் நின்றுட்டு இருப்போம். ஒரு ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஒரு தொப்பி போட்டு கொடியாட்டு வரல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அந்த மேல் ஜாதிக்காரர்கள். நம்மளால என்ன வேலை தெரியுமா? காக்கி அரக்கால் டவுஜரு, பின்னாடி பச்சை சிவப்பு கொடி, அவாய் செப்பல்,
அந்த பிளக்கை தட்டணுமா இல்லையா? நம்ம அதுக்கு தான் நம்ம லாக்கி, கொடியாட்ட அவன் தான் லாக்கின்னு போட்டு வச்சிருந்தானா இல்லையா சட்டம்? ஆனால் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ தண்டவாளத்தில் பிளக்கட்ட தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டின கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனா கருப்பு கவுன் போட்டு நீதிபதியா உட்கார்ந்து ஆர்டர்னு தட்டுவார்ல கட்ட சுத்தில, அவெல்லாம் அவன். அதே கோர்ட்டு வாசல்ல வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு சிவப்பு தொப்பி, சைலன்ஸ். பொண்டாட்டி ராத்திரில கவிதா பால் போட்டா கூட இவன் சைலன்ஸ்னுவான். காலைல 10:30 ஆரம்பிச்சா சாயந்தரம் 5:30 வரைக்கும் சைலன்ஸ் தானே. அதுக்கு தான் நம்ம லாக்கி அந்த சீட்ல உட்கார அவ்வா தான் லாக்கின்னு சொல்லி வச்சிருந்தான். எங்கள் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கலடா, நீ அடிச்சா கட்ட சுத்தி மடிக்கும் சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனா பெரிய கவுறு கட்டி வச்சிருப்பான். இப்பெல்லாம் நைலான் கயிறு, அப்போ நூல் கயிறு, அதை பிடிச்சி ஆட்டுவான் நம்ம ஆளு. இப்போ கூட பெருமாள் கோயிலெலாம் போய் பாருங்க, நம்ம ஆளு டங்கு டங்கு டங்குன்னு ஆட்டுவான். அவன் நம்ம ஆளு. உள்ள வெள்ளி தட்டு இருக்கும், அதில் 3 மணி இருக்கும், வெள்ளி மணி. அதை ஆட்டுறவாலாம் அவள் தான் ஆட்டுவாள். அப்படி ஆட்டுவாளா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ கவுறு கட்டின மணி ஆட்டி ஆட்டி உன் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சுரா, நீ வெறும் பெரிய மணி ஆட்ட பிறக்கலை, நீ ஆட்டினா வெள்ளி மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான். ஆகவே இன்று முதல் அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவும் செஞ்சு கொடுத்து தாழ்ந்து கிடந்த பெண்களை முன்னேற்றி பெண்களை வாழ வைத்து நாங்கள் உங்களெல்லாம் செழிப்பாக்கி வைப்போம், தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் எங்களை கொள்ளையடிக்க பார்ப்பார்கள், உங்கள் வளத்தை சுரண்ட பார்ப்பார்கள். அதை தடுத்து நிறுத்துவதில் திமுக காரன் உயிர்தான் போகும் என்றால் அந்த உயிரை கொடுத்தாவது உங்களை வாழ வைப்போமே தவிர உங்களை காட்டி கொடுத்து ஆள வேண்டும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அண்ணன் தளபதி இருக்க மாட்டார். அதை மட்டும் நான் இந்த மேடையிலிருந்து கண்டிப்பா சொல்றேன். உங்கள் வாழ்வு எங்களோடு, எங்கள் வாழ்வு உங்களோடு. மக்களோடு நாங்கள் இருப்போம். மக்களுக்கு தீங்கென்றால் திமுக காரன் வந்து நிற்பான். இது எழுதப்படாத சட்டம். ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் வந்துவிட்டு திருவிழாவுக்கு திருவிழா ஊர்ல இருந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்த மாதிரி போற கட்சி இந்த கட்சி இல்லை. இனிமேல் உங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், ஏதோ நீங்க சொல்லலாம், நாங்க மணலில் லட்சக்கணக்கான ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம், கலாநிதி வீராசாமி ஜெயிச்சிட்டாரு. அப்படி இல்லை. எதிர்த்து வாங்கியவன் டெபாசிட் வாங்கி இருக்கக்கூடாது. அவன் கட்டுத்தொகையை இழக்க வேண்டும். தப்பு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். உங்களை வாழ வைத்தவனுக்கு உயர்வு கொடுக்க வேண்டும். அதற்குத்தானே நாங்கள் தேர்தலில் வந்து நிற்கிறோம். அதற்குத்தானே நாங்கள் வாக்கு கேட்கிறோம். நிற்பவன் எவனாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சின்னத்தை பார்த்து அப்படி நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு உழைத்திருந்தால், உங்களுக்காக நாங்கள் பாடுபட்டு இருந்தால், கூப்பிட்ட குரலுக்கு நாங்கள் ஓடி வந்திருந்தால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற தெல்லும் திராணியம் திமுகவிற்கு தவிர வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. எனக்கு முன்னால் பேசும்போது எல்லோரும் சொன்னார்கள், இந்த கட்சி 1949 ஆரம்பித்தது, 100 ஆண்டுகளை தொடப்போகிறோம். எல்லா கட்சியும் இருக்கு நாட்டில். காங்கிரஸ் கட்சி, அதனோட சின்னம் ராட்டை, ராட்டைக்கு பின்னால் ஏறு பசுவும் கண்ணும், ஏறுமுழவன், கை சின்னங்கள் மாறியது. பிஜேபி அதற்கு சின்னம் முதல்ல ஏழுமுழவன், அதுக்கப்புறம் வில்லம்பு, அப்படியே வந்து இப்போ தாமரை. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் சின்னத்தை தொலைத்திருக்கிறார்கள், பெயரை தொலைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் கட்டி காப்பாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அன்றிலிருந்து இன்று வரை உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் எவனும் தொடாமல் பார்த்து கொண்ட தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவருடைய 100 வயது முடிந்து 101வது வயதில் நிற்கின்ற நேரத்தில் நாங்கள் கேட்டோம், இந்த 101வது பிறந்த நாளில் எங்கள் தாத்தா கலைஞருக்கு நீங்கள் வாக்கு தாருங்கள், 40க்கு 40 என்று நீங்கள் தந்தால் அதை கலைஞரின் காடலில் வைத்து சமர்ப்பித்து நன்றி கூறுவேன் என்று எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார். நீங்களும் கொடுத்தீர்கள். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள்,
என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழ